ஏன் அப்ப அவளுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்றாளே, அப்ப இந்த பிரம்மம் அலர்ட் ஆயிடுது. எந்த ரூபத்துல வருது, அவன் கேட்க போறானே, வரப்போறானே, எந்த இடத்துல எங்க சொல்ல போறானே. அவன் சொல்றான், காலையிலயும் இருக்கக்கூடாது, மாலையிலயும் இருக்கக்கூடாது, ஆயுதங்கள்னால எனக்கு கொல்லப்படக்கூடாது, எந்த நேரங்கள்லயும் இருக்கக்கூடாது, எந்த சமயத்திலையும் என்னோடது இருக்கக்கூடாது, அந்திம எனக்கு யாராலையும் அழிவு இருக்கக்கூடாது, தேவர்களால இருக்கக்கூடாது, மனுஷர்களால இருக்கக்கூடாது, ஒருத்தரோலையும் இருக்கக்கூடாது, நான் சாகாம இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அதனால மனிதர்களாயும் இருக்கக்கூடாது, மிருகங்களாலையும் இருக்கிறதுனா நரஹரிங்கிற ரூபத்தை எடுத்துட்டார் பகவான். ஏன்னா ஆயுதங்களால இருக்கக்கூடாதுங்கிறதுனால நகத்தை எடுத்துட்டார். ஏன்னா ஜீவனா இருக்கக்கூடியது வளர்ந்துட்டு இருக்கு, அந்த இடத்துல எடுத்துட்டார் பகவான். காலையும் இருக்கக்கூடாது, சாயந்தரம் இருக்கக்கூடாது, சந்திங்கிற காலையும் மாலையும் கூடுற நேரத்துல சந்தியை எடுத்துட்டார். உள்ளும் இருக்கக்கூடாது, வெளியும் இருக்கக்கூடாதுங்கிறதுனால மாலை பொழுதுல அந்த அந்த அத வாசல் படியில உட்கார்ந்துட்டார் பகவான். இப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கார். எந்த ரூபத்துல வரப்போறான், தூணில இருக்கான் என் பகவான் அப்படின்னு சொன்ன உடனே படால்னு தூண்ல இருந்து வெளியில வந்தார் நரஹரியன், காட்சி கொடுத்தார் இல்லையா. அப்ப பிரம்மம் என்ன நினைக்கிறதுனா, என் பக்தன் எனக்காக அவன் என்ன சொல்றானோ அதை கேட்கிறேன், மத்தவாள் கண்ணுக்கு நான் தென்படுறது இல்லை அப்படிங்கிறத சொல்லி அவனோடதுலயே அவன் நிர்குண ஸ்வரூபியா இருக்கக்கூடிய பகவான் எல்லாரோட ஹிருதயத்திலையும் இருக்கிறதையும் காமிச்சான். கடைசியில பக்தனுக்காக தன் ரூபத்தை எடுத்துன்னு வந்து எல்லாருக்கும் முன்னாடி நின்னான். நரஹரியா இருக்கான். அரசு பரசுராமனா வந்தான். ராமனா மனித அவதாரத்துல இங்க இருக்கிற தர்மத்தை நிலைநாட்டுறது எப்படிங்கிறத சொன்னான். கிருஷ்ண அவதாரத்துல தான் பகவான்ங்கிறதுனால சதுர்புஜத்தோடயே எல்லாருக்கும் காட்சி கொடுத்தான். தான் மனித அவதாரமாக இருந்தாலும் தர்மத்துல சூக்ஷ்மத்தை கத்து கொடுத்தான். தான் அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் பண்ணான். அவனுக்கு மட்டுமா பண்ணான், உத்தவனுக்கும் பண்ணான். உத்தவனுக்கு பண்ணினது உத்தவ கீதை, அர்ஜுனனுக்கு பண்ணது பகவத்கீதை. இப்படி பகவான் அப்பப்ப எல்லோர் மூலமாக நம்மளுக்கு இந்த கலியுகத்துல நம்ம இந்த பகவத்கீதையும் இந்த பாகவதத்தையும் கொண்டு ராமாயணத்தையும் வச்சுட்டு பகவான் தர்மத்தை எப்படி பண்றாருங்கிறத ராமாயணத்திலையும், சூக்ஷ்ம விஷயங்கள்லாம் எப்படி கத்துக்கிறதுங்கிறத பாகவதத்திலையும், ஞானத்தை உத்தவ கீதையிலையும் பகவத்கீதையிலையும் ஞானத்தை கொடுத்து, உபனிஷத் மாதிரி மித்தவாளால உபனிஷத்லாம் படிக்க முடியாது, பெண்களும் படிக்கலாம்ங்கிறதுனாலதான் அந்த பகவத்கீதை கொடுத்து நம்மளை படிக்க சொல்லுது. அதனால அந்த 9வது அத்தியாயம் ராஜகுஹ்ய ராஜ வித்யா அப்படிங்கிற யோகத்துல இருக்கக்கூடியது. குஹ்யமான ரகசியமான ராஜ வித்யங்கிற கலைய எல்லா யோகத்திலையும் ராஜ யோகமாக, ஆச்சாரிய பதவியாக, ஆத்மஸ்வரூப ஞானத்தை கொடுக்கக்கூடியதான ரகசியமான இந்த அத்தியாயத்தை, இதுல இருக்கிற விசேஷத்தை, இந்த ரகசியத்தை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். முக்கிய மாயாச்சே நிஜலக்ஷண பிரகாஷி பரமாத்மா சித்கன தோச்சி பூத்தி பூதாத்மா ஆப்பன பிரவேசலேபன சோனி தாவே. மாயையுடைய உண்மையான லட்சணம் என்னன்னா, சித் சொரூபமான பரமாத்மா வெளியில வர்றதுதான் மாயை. அது எல்லா ஜீவராசிகளிலையும் ஆத்மாவாக இருக்கிறது. அது எங்கும் பிரகாசிச்சுட்டு இருந்திருந்தாலும் பிரகாசிக்காதது போல இருக்கு. அது எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லா ரூபமாகவும் இருக்கு. ஆனா அதை எப்படி நம்ம பாக்குறதுன்னா, அது இருக்கு ஆனா இல்லாம இருக்கு. அது எல்லாரோட ஹிருதயத்திலையும் இருக்கு, ஆனா நம்ம அதை பார்க்க முடியாத ரூபத்துல இருக்கு. அதை நம்ம உணர முடிகிற மாதிரி இருக்கு. அப்ப சொல்றார், குண பூத்தே விஷயக்கரணே ஜீவ போக்தா சுக்க துக்க பனே ஞான கிரியா கர்மாச்சாரணே கே சர்வகி ஜானனே பூர்ண பிரம்ம. அப்ப பூர்ண பிரம்மம் என்ன அப்படின்னா, குணங்கள்னால இருக்கு இல்லையா. இந்த நம்ம எல்லாம் சத்துவ ரஜ தமன்கிற 3 குணங்கள்னால நம்ம பலவிதமான குணங்கள்ல ஈடுபட்டு இருக்கோம். பூத்தே இந்த ஜீவராசிகள் எல்லாம், விஷயங்கள் அத்தனை போக விஷயங்கள்லாம் நம்ம கத்துன்னு இருக்கோம், அதெல்லாம் கரணே நம்ம செய்யக்கூடிய கர்மங்கள் எல்லாம், ஜீவ போக்தா ஜீவன் இதை அனுபவிக்கிற விஷயங்கள் எல்லாம், சுக்க துக்க பனை சுகங்கள் துக்கங்கள் எல்லாம், ஞானம் என்ன கிரியைகள் என்ன கர்ம ஆச்சரணங்கள் என்னெல்லாம் நம்ம ஆச்சார அனுஷ்டானங்கள் பண்ணிட்டு இருக்கோமோ அதை எத்தலாம் கே சர்வகி ஜானனை, இது எல்லாம் தெரிஞ்சுக்கோ, அத்தனையும் பிரம்மம் தான். நம்ம இன்னைக்கு சாப்பாடு சாப்பிடுறோம்னா அரிசி பிரம்மம், ஜலம் பிரம்மம், சமைக்கிறதுல அக்னி பிரம்மம், அது பகவானுக்கு நைவேத்தியம் பண்றோம், அந்த பிரம்மத்துக்கு அந்த பிரம்மத்தையே நைவேத்தியம் பண்றோம். பிரம்மார்ப்பணம் பிரம்மகவீர் பிரம்மாக்னம் பிரம்மனாகுத்தம் பிரம்ம கர்வ கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா. இப்படி எல்லாமே பிரம்மம்ங்கிறத சொல்றாரு. ஆகுதி எடுறோம், கொடுக்கறது பிரம்மம், அது எடுக்கிறது யஜ்யம் பண்றோமே அந்த பொருள்கள் எல்லாம் பிரம்மம். இப்படி எல்லாம் சகலமும் பிரம்மம், சகலமும் பிரம்மம் எல்லாமே அப்படிங்கிறத சொல்ற. எப்படின்னா, சாக்கரேச்சா பனசு பிரபல தே தே காண்டே துவச்சா பீஜ கால
அவகி சாக்கராச்சி கேவல தேவி பிரம்மச்சி சகல ஜெகதாகாரே. எப்படின்னா, ஒரு பலாப்பழம் இருக்கு, ஒரு பலாப்பழம். அந்த பலாப்பழத்துல மேல தோல், தோலுல எத்தனை முள்ளு, அத உள்ள திறந்தா அத்தனை 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 பிரிவுகள்ல அத்தனை அத்தனை பலா சொலைகள். அந்த சொலைகளுக்கு அப்புறம் அதுக்குள்ள என்ன, அதனுடைய கொட்டை. அந்த கொட்டைக்கு மேல ஒரு விஷயம் இருக்கு, அது அப்படி மூடின்னு இருக்கும். அந்த தோல் ஒரு வழுவழுன்னு ஒரு தோல் இருக்கும், அதை எடுக்கணும். இப்படி எல்லாம் இருக்கு. இது எல்லாத்துலயும் இருக்கிற இனிமை அந்த பலாப்பழத்துக்குள்ள அத்தனையிலும் இருக்கு. ஒரு சொலையில இருக்கிற இனிமை இன்னொரு சொலையில இல்லைன்னு இல்லை, எல்லா சொலையிலையும் ஒரே மாதிரி இனிமைதான் இருக்கு இல்லையா? அப்ப இந்த பலாப்பழத்துல மேல என்ன இருக்கு, தோல் இருக்கு. அந்த தோல்ல என்ன இருக்கு, முள்ளு இருக்கு. அந்த முள்ளுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள பல பல சொலைகள் இருக்கு. அத்தனையும் பலாப்பழமே, அத்தனையும் இனிப்பே. அதே மாதிரிதான் இந்த பிரம்மமும். இந்த விஸ்வமே இப்படிதான் ஆட்பட்டிருக்கு. இந்த பிரம்மம், பூமி மட்டும் இல்ல, இந்த கேலக்சி மட்டும் இல்ல, இந்த பிரம்மாண்டமே ஃபுல்லா இதே மாதிரிதான். இதுல எதை எடுத்தாலும் ஒண்ணுக்கு ஒண்ணு வேறு இல்லப்பா, எல்லாமே நான் தான். சரி, நம்மளோடது எப்படி இருக்கு? நம்மளோடது அந்த பீஜம், நம்ம வயத்துல கர்ப்பமா இருக்கிற அந்த பீஜம், அந்த முட்டை ரெண்டும் கலக்கிறது. அப்ப அதுல ஒரு செல், அந்த 2 செல் உண்டாருது. அந்த ஈச் அண்ட் எவ்ரி செல்லுலயும் பகவான் இருக்காரு. அந்த ஈச் அண்ட் எவ்ரி செல்லும் வளர்ந்து 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 ஒரு முட்டையாகி, முட்டையில இருந்து கொஞ்சம் பெருசாகி, 2 ஆகி, அதுல இருந்து முகம், கை, காலு எல்லாம் வைக்கிறதுனா, ஒரு செல்லு 3 4 செல்லு பல 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 செல்களா மாறி ஒரு உருவம் உண்டாரு இல்லையா? ரைட்டு தானே? அப்ப ஒவ்வொரு செல்லுக்குள்ளயும் இருக்கிற மெமரி பவர் பகவான். அந்த மெமரிங்கிறது என்னது, அதுக்குள்ள இருக்கு. எல்லா செல்லுகளுக்கும் ஞாபக சக்தி இருக்கும். சொக்கா மேல விட்டல் 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 நாமம் சொல்லிட்டே இருந்தார். விட்டல் நாமம் சொல்லிட்டே இருந்தார். விட்டல் நாமம் சொல்லிட்டே இருக்கிறவருக்கு என்ன ஆயிடுத்து, ஒரு நாள் அவரும் வேலை செய்யறார். நித்திய கர்மங்கள் எல்லாரும் செய்யணும் இல்லையோ. ஒரு வீடு கட்டுறார். அந்த வீடு கட்டுற இடத்துல போய் அவரும் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கார். செஞ்சுட்டு இருக்கும் போதே விட்டல் நாமம் சொல்லிட்டே இருக்கார். விட்டல் நாமம் சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன ஆயிடுத்து, வேலை செஞ்சுட்டு எல்லாரும் கட்டுமான பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. நடந்துட்டு இருக்கும் போது பாதியில மேல கட்டின்னு இருக்காங்க. அந்த அங்க இருக்கிற சுவர் ஒண்ணு அப்படியே இடிஞ்சு எல்லாரும் மேலையும் வந்து விழுந்துருது. அத்தனை பேருடைய உயிரும் பகவான்கிட்ட போயிடுது. அத்தனை பேர். நாமதேவர் குருநாதர் பகவான்கிட்ட வர்றார். சோக்கா மேலர் அவர் பகவானோட சமாதி ஆயிட்டார். பகவான சேர்ந்து விட்டுட்டார் அப்படின்னு சொன்ன உடனே சோக்கா மேலர் போயிட்டார் போயிட்டார்னு எல்லாரும் வந்து நாமதேவர் சொல்ல, நாமதேவர் அங்கிருந்து பாண்டுரங்கன்ட்ட ஓடி வந்து, சோக்கா மேலர் உங்களோட பக்தன் இறந்துட்டானே, நான் என்ன பண்ணுவேன், அவரை என்னைக்கு பாப்பேன் நான் அப்படின்னு போய் கேக்குறேன். சோக்கா இறந்துட்டானா? எப்படி இறப்பான்? என்னுடைய பக்தனாச்சு, அவனுக்கு இறப்பே கிடையாது. அவன் ஜீவன் என்னைக்கு இருந்துட்டே இருக்கு. எப்படி இருக்குன்னு நீங்க சொல்ற? போ, அங்க இருக்கிற அஸ்தியில போய் பாரு. எந்த அஸ்தி விட்டல் நாம சொல்றதோ அந்த அஸ்தி எல்லாம் அவனோட அஸ்தி, போய் எடுத்துட்டு வா அப்படின்னு நாமதேவரை கடத்திட்டார். நாமதேவர் போறார். அங்க இருக்கிறவா எல்லாரும் விழுந்திருக்கா. அத்தனை பேர் மேலேயும் செங்கல்கள்லாம் விழுந்திருக்கு. அது எல்லாத்தையும் பிடிக்கிறா. கை வேலை, கால் வேலை, உடம்பு வேற இருக்கு. அதை போய் எல்லாத்தையும் தொடுறார். அந்த இருக்கிற அந்த தோல், அந்த இருக்கிற எலும்புகள், அந்த ரத்தங்கள் இப்படி தள்ளி 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 பார்க்கா. அதுல ஒரு இடத்துல பார்த்தா ஒரு ஒரு கையோ காலோ இருக்கு. அதை எடுத்து பாக்குறார். விட்டல் 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 நாம சொல்றது. எடுத்து பார்த்தார். கை எங்க இருக்கு, கால் எங்க இருக்கு, எப்படி எடுக்க 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 அவரோட அஸ்திகள் எல்லாம் சேர, அத்தனை அஸ்தியும் எடுத்துட்டு தன்னோட எடுத்து சொல்றாரு. அத்தனை அஸ்தியும் உள்ளுக்குள்ள என்ன சொல்லிட்டு இருக்கு, விட்டல் 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 நாமம் சொல்லிட்டு இருக்கு. அவரோட உருவமே இல்ல. அவள்கிட்ட இருக்கிற அத்தனை செல்களையும் இருக்கிற மெமரி பவர் விட்டல் நாமத்துல வந்து இறங்கிடுதுன்னா, வெளி விஷய போகங்கள் எல்லாம் அவரை விட்டு மறந்து, எல்லாமே மறந்து ஒரே பிரம்மமும் அந்த பிரம்மத்தினுடைய நாமமும் மட்டுமே அவருக்கு இருந்தது. அதனால இந்த நாமமான விட்டல் அவர் உடம்புல போய் எலும்புல இருந்து, சதையில இருந்து, தோல்ல இருந்து, உள்ள இருக்கிற அந்த எத்தனை எத்தனை விஷயங்கள் இருந்தோ அத்தனையும் விட்டல நாமம் போய் பதிஞ்சுடுத்து. அதனால அவர் மனசு இல்லைன்னு வெளியில போனாலும் ஆத்மாவை தாண்டி இதுல இருக்கிற அஸ்திகள் எல்லாம் நாம சொல்றது. இதை எடுத்துட்டு நாமதேவர் வரார். வாசலுக்கு வராருன்னு பாண்டுரங்க ஸ்வரூபம் பரபிரம்மம் அங்கிருந்து அந்த ரூபத்துல இருக்கக்கூடிய நம்ம பாக்குற சொரூபமா இருக்கிறது வேகமா அதுல இருந்து ஒரு சைத்தன்யம் வெளியில வந்தது. அதுல இருந்து நீலமேக சியாமல ரூபமா சதுர்புஜத்தோட பகவான் வந்தார். தன்னோட உத்ரீகத்தை காமிச்சார். அந்த அஸ்திகளை எல்லாத்தையும் தான் வாங்கிட்டார். தான் எடுத்து சோக்கா சோக்கா அப்படின்னு கத்திட்டார் தன்கிட்ட. அதுக்கு எவ்வளவு விசேஷம். அப்படின்னா இந்த உடம்புல எப்படி அவர் நாம பண்ணிருப்பார், சொல்லியிருப்பார். இந்த பிரம்மத்தை அடையறதுக்கு பிரம்மத்தினுடைய நாமத்தினாலதான் நம்ம அடைய முடியும் அப்படிங்கறத எத்தனையோ பேர் ப்ரூவ் பண்ணிருக்கா. இவரோட அஸ்திய
தானே பகவான் எடுத்துட்டு சமாதிய வாசல்ல உண்டு பண்ணினார். நாமதேவர் சொல்லி அத்தனை சாதுக்களும் வரா, ஒரு பெரிய சமாதி கட்டி அதுக்குள்ள வைக்கிறா. அந்த சமாதி எழுப்பப்பட்டது. அதுல எல்லோரும் உட்கார்ந்து எல்லாருமா இருந்து எல்லாருக்கும் எஞ்சனம் பரிமாறப்பட்டது. அதுல சோக்காமல்லருக்காக உள்ளதுல நாமதேவர் பகவான் எல்லாரும் உட்கார்ந்து அவருக்கு முன்னாடி சாப்பிடுறது. இத பாண்டுரங்கனுடைய அந்த கோவில் பண்டரிபுரத்துல இருக்கிற கோவில்ல இந்த வாசல்ல சோக்காமல்லரோட சமாதியை இன்னைக்கும் நீங்க பார்க்கலாம். அதுல ஒரு மேல ஒரு படம் இருக்கும். அதுல நாமதேவர் பாண்டுரங்கன் எல்லாருமா உட்கார்ந்து அத்தனை பேரும் சமபந்தி போஜனம் சாப்பிடுவா. ஏழை பணக்காரன் பெரியவன் சின்னவன் யாரும் கிடையாது. எல்லாரோடையும் பாண்டுரங்கனும் உட்கார்ந்துட்டு அதுல பண்ணிட்டு அந்த சோக்காமல்லர்னா கீழ் ஜாதி. ஒரு மாடு இறந்து போயிடுச்சுன்னா அதை எடுத்துன்னு போய் போட்டு எரிக்கக்கூடிய ஜாதி. எல்லாரும் பழசு கொடுப்பா, அதை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த ஜாதி. யாரு என்ன சொல்ல, அம்மா இது எனக்கு ஏதாவது குடுங்கம்மான்னா தன்னோட வீட்டுல இருக்கிற ஏதோ ஒரு பழச கொண்டு வந்து போடுவா. பழைய துணியை கொடுப்பா. அந்த கந்தலையும் அதையும் சாப்பிட்டு இருந்த அந்த பழைய அந்த ஜாதி. அப்படிப்பட்ட கீழ் ஜாதின்னு சொல்லக்கூடிய இடத்துல பிறந்தவருக்கு இப்படிப்பட்ட உயர்ந்த பதவியை பகவான் பாண்டுரங்கன் கொடுக்குறான்னா எதனால அப்படின்னா பக்தி பாவகிராகி பகவான் இல்லையா. அதான் சொல்றாரு, மயா ததமிதம் சர்வம் ஜெகதவ்யக்தமூர்த்தினா மஸ்தானி சர்வபூதானி நஜாஹம் தேஷ்வஸ்திதः. மயா ததமிதம் சர்வம் ஜெகதவ்யக்தமூர்த்தினா. அவ்யக்த அவ்யக்தன்னு பாரம் பார்க்க முடியாத இது. நான் மூர்த்தி எடுத்துட்டு வெளியில வரேன். எப்படி? மயா ததம் இதம் சர்வம். நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்னோட சிருஷ்டி உண்டாருது, இத்தனையும் உண்டாயிருக்கு. மஸ்தானி சர்வபூதானி. மஸ்தானி என்ன இடத்துலதான் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. நச்சாகம் தேஷ்வஸ்திதா. என்கிடத்துல என்னாலும் இருந்துட்டு இருக்கு, ஆனா நான் அதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அது எப்படி? அதுக்கு சொல்ற, அப்பா அர்ஜுனா, என்கிட்ட எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். நான் அதுல இல்ல அப்படின்னா அதுக்குள்ள நான் இல்ல, எனக்குள்ளேயும் அவைகள் இல்லைன்னு சொல்றாளே, இது எப்படி அப்படின்னா நான் எல்லாமாகவே இருக்கேன். அதற்கப்புறம் தானே உள்ளுல இருக்கிறது வெளியில இருக்கிறது. ரைட்டா? நம்மளோட உடம்பே எடுத்துக்கோங்க. இந்த ஒரு கையை எடுத்துட்டோம்னா இதுக்கப்புறம் இல்ல. அப்ப பகவான் இந்த உடம்பு ஃபுல்லாவே அவர் தானே இருக்காரு. அந்த ஆத்ம சைத்தன்யம் வந்து கையில இருக்கு, கால்ல இருக்கு, பிரெயின்ல இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனாலதானே அதை ஆக்டிவேட் ஆகுது. அதே மாதிரிதானே எல்லா பொருள்களையும் அதுல இருக்கார். இந்த அங்கத்துல எந்த எங்கத்தை வெளியில எடுத்தா அதுல இருக்க மாட்டார். தனி பண்ற அப்ப என்ன அர்த்தம்னா அந்த சாநித்தியத்துல பகவானோட சாநித்தியத்துல இந்த ஆத்மாவோட சாநித்தியத்துல இந்த உடலானது ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு. இந்த பகவானோட பிரபஞ்சமே அவனோட சாநித்தியத்துல இருக்கு. அவனே எல்லாமாக இருக்கான். அப்படி இருக்கும்போது அதுக்குள்ளதான் அவன் இருக்கான், அதுக்கு இதுக்கு எனக்குள்ளதான் அவன் இருக்கான்னு பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்கிறது என்னது? கல்பனா சக்தின்னு சொல்றோம். சிருஷ்டி திருஷ்டி திருஷ்டி சிருஷ்டி வாதம்னு இருக்கான். சிருஷ்டி திருஷ்டி வாதம், திருஷ்டி சிருஷ்டி வாதம்னு இருக்கான். சிருஷ்டி திருஷ்டினா சிருஷ்டி பண்றாரு இல்லையா பகவான், அவரோட திருஷ்டியில பார்க்கும்போது என்னன்னா எல்லாமே பகவத் சாநித்தியத்துல வந்து இருக்கு. அதான் அவரோட திருஷ்டி. அப்ப நம்மளோட திருஷ்டியில இருக்கிற சிருஷ்டி எப்படி இருக்கு அப்படின்னா பகவான்கிட்ட இருந்து எல்லாம் வந்திருக்கு. பகவான் என்னுள்ளையும் இருக்கார், இருக்கிறதுக்குள்ளேயும் இருக்கார் நம்ம சொல்றோம் இல்லையா, அதான் திருஷ்டி சிருஷ்டிவாதம். ஆனா உண்மையில எப்படி இருக்கு? பகவான் எப்படி இருக்காருன்னா என்கிட்டயும் இருக்கார், உங்கள்கிட்டயும் இருக்கார், என்கிட்ட இருக்கிற செல்லுலையும் இருக்கார், உங்கள்கிட்ட இருக்கிற செல்லுலையும் இருக்கார், எல்லா இடத்துலயும் இருக்கார். சர்வாங்கட்டி ஏக்க சர்வாங்கட்டி ராம தேகாதேகி ஏக்க சூரிய பிரகாசக சகஸ்ரரஷ்மி. சர்வாங்கட்டி ராம தேகாதேகி ஏக்க சூரிய பிரகாசக சகஸ்ரரஷ்மி. இதுக்கு நம்ம என்ன கத்துக்க வந்திருக்கணும்? அத்வைத சார். அதற்குதான் ஒவ்வொரு கதையா சொல்லிட்டு நடுப்புற இப்ப சர்வாங்கட்டி ராம. அப்படி எல்லா இடத்துலயும் நான் இருக்கேன்பா. தேகாதேகி ஏக்க ஒவ்வொரு தேகத்துக்குள்ளேயும் நான் இருக்கேன்பா. சூரியன் ஒண்ணு, சூரியனை எல்லாரையும் பார்க்கலாம், சூரிய நாராயண மூர்த்தியா நான் இருக்கேன். அதே மாதிரி இந்த கட அப்படிங்கிற பல பல பானைகளுக்குள்ள உதிக்கிற சூரியன் மாதிரி இந்த பானை மாதிரி இருக்கிற சரீரங்கள் பூத ஜீவராசிகள் அத்தனையிலையும் நான் தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. மகதாதி தேகாந்தே ஏ அசேஷேஹி பூத்தே பாரி மாஜியாட்டாயி பிம்பத்தே ஜெய்சே ஜலீஃபேன. இப்ப எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்னா ஜலம் இருக்கு சாகரத்துல. சாகரத்துல என்ன இருக்கு? அதுல அலைகள் வந்துட்டே இருக்கு. ரைட்டா? இப்ப சாகரத்துல இருக்கிற அலைகள் மாதிரி நம்ம தான் சாகரம்ங்கிறது பிரம்மம், பிரம்மத்துல இருக்கிற அலைகள் மாதிரி நம்ம இருந்துட்டு இருக்கோம். சரி, இப்ப இந்த அலைகளை தனியா கையில எடுங்க, நொறையா வரும். ரைட்டா?
இந்த நுரையில தண்ணி இருக்கோ? கிடையாது. நுரைய மட்டும் தனியா எடுத்தா அதுல என்ன இருக்கு? தண்ணி இருக்குமா அதுக்குள்ள? சாகரம் தெரியுமா அதுக்குள்ள? இருக்காது. அப்படிங்கிற பரி தயா பேனா அந்து பாகதா ஜேவி ஜல ந திசே பண்டு சுத்தா நாத்தரி சொப்னிஞ்சி அநேகதா செய்லியா நோய்ஜே. சொப்பனம் பாக்குறோம், தூங்கிட்டு இருக்கோம், நிறைய சொப்பனமா வந்துட்டு இருக்கு. ஒருத்தர் ராஜாவா இருக்கான், ஒருத்தர் ராஜாவா இருக்கிறவன் அங்க போய் பிச்சை எடுக்கிற மாதிரி சொப்பனம் கண்ணுவான் இல்லையா? ஒருத்தன் என்னமோ நன்னா இருக்கிறவன் ரோகியா இருக்கிற மாதிரி காமிப்பான். இப்படி பல பல வேண்டாத இருக்கிற சொப்பனங்கள்லாம் வரும். அதை நினைச்சு நம்மளுக்குள்ள பிபியே ஏறி இருக்கும். அதுக்கப்புறம் சொப்பனத்துல இருந்து வெளியில வந்தோடனே என்னடா கனவு கொண்டோம்? ஒண்ணும் இருக்காது, தூங்கி எந்திரிச்சு இருப்போம். ரைட்டா? அப்ப சொப்பனத்துல பார்த்தது நேர பார்த்தா என்னது? கனவு கண்டதுதான். அது நிஜமா? கிடையாது. அது போல இந்த ஜீவ ராசிகள் எல்லாம் நீங்க பாக்குறதெல்லாம் சொப்பனத்துல காண்ற கனவு மாதிரின்ட்டு. சொப்பனத்துல கண்ட கனவை நம்ம வெளியில அதுக்கப்புறம் பார்க்க முடியாதோ அதே மாதிரி இந்த ஜீவர்கள் என்னைக்கும் நிலைச்சு இருப்பதில்லை. அதனாலதான் பகவான் சொல்ற, நான் எப்பொழுதும் இருப்பதில்லை. நான்கிறது என்ன? பிரம்மத்தில இருந்து வெளியில வந்த ஜீவராசிகள். இந்த ஜீவராசிகள் எப்படின்னா சாகரத்துல இருந்து வந்த அலைகள் மாதிரி. இந்த அலைகளை நீங்க தனியா எடுத்தா அது இருக்காதோ அது மாதிரி என்கிட்ட இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அதுல நான் இருப்பதில்லை. அது என்னன்னா 3 குணங்களை கொடுத்து அந்த மாயையானது இந்த அந்த மூன்று குணங்களுக்கு ஏத்த மாதிரி சத்வ ரஜ தம, அதுக்கு ஏத்த மாதிரி சத்துவ அகங்காரம், தம அகங்காரம், ராஜ அகங்காரம், இப்படி இந்த 3 குணங்களை கொண்டே இந்த உலகமே சிருஷ்டிச்சுண்டு இந்த குணங்களை வச்சுட்டு செய்யக்கூடிய செயல்கள்னால பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு இது ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்துட்டே இருக்கு. பகவான் அங்கிருந்து தன்னோட சாநித்தியத்தை மட்டும் கொடுத்துட்டு பேசாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார். தான் தனியா இருக்கார், இந்த உலகம் சிருஷ்டி தனியா இருக்கு. அதனாலதான் சொல்றார், நான் அதில் இருப்பதில்லை, ஆனா எல்லாமே நான் தான். ஏன்னா என்கிட்ட இருந்து தானே வெளியில வந்திருக்க அத்தனையும். அதனால என்னோடதுதான்ப்பா, ஆனா நான் தெளிஞ்சுட்டு இருக்கேன். அம்மா அப்பா, அம்மாட்ட இருந்து வந்த குழந்தைகள், அந்த குழந்தைகள் அம்மா அப்பாவா இருக்க முடியுமா? அம்மா அப்பா அப்புறம் தனியா என் குழந்தைகள் இந்த இருந்துட்டு இருக்கா அப்படின்னு தான் சொல்லுவா. ஆனா யாருடைய ஆதாரம்? அம்மா அப்பா தான் ஆதாரம் ஒரு குடும்பத்துக்கு. ரைட்டா? அதே மாதிரி தாய் தந்தையான சிவபெருமானும் பார்வதியும் தான் எல்லாருக்கும் ஆதாரம். அதுல இருக்கிற மூல தத்துவம் ஹிருதயத்துல இருக்கிற பிரம்மாவுக்கு உள்ள ஹிருதயத்துல இருக்கிறவர், விஷ்ணுக்குள்ள ஹிருதயத்துல இருக்கிறவர், சிவனுக்குள்ள இந்த ஹிருதயத்துல இருக்கிறவர், பார்வதி பரமேஸ்வரர் அவளுக்குள்ள இருக்கிற ஹிருதயத்துல எத்தனை எத்தனை இந்த பூத ராசிகளோ அத்தனையும் இருக்கக்கூடியது அத்தனையுமே பிரம்மம். இந்த பிரம்மன் தான்ப்பா நான் எல்லாருக்கும் ஆதாரத்தை கொடுத்திருக்கேன், என்னோட நிலைமைய ஆதாரத்தை கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா என்னுடைய ஆதாரத்தினால எல்லாம் நடக்கிறது, நான் தான் காரணமா இருக்கேன். ஆனா நான் அதுக்குள்ள இருப்பதிலே நான் விலகி இருக்கேன். இது பிரம்மன், இந்த சிருஷ்டி அது பாட்டுக்கு தன்னுடைய வேலையை தன்னைத்தானே பார்த்துட்டு போயிட்டு இருக்கு, அதுல நான் இருப்பதில்லைங்க.